கொடுத்துட்டே இருக்கலாம். உங்ககிட்ட ஸ்டாக் இல்லையே, ஸ்டாக் வாங்கி வைங்க. வாட்டர் தான் வேணாம் பாரு, வெயில் இப்போ எப்படி சொல்லி நடிக்கும். வாட்டர் வைக்கணும். நீங்கள் 1/2 லிட்டருன்றது எனக்கு மட்டுமா தெரியும். கட்டையெல்லாம் ஸ்ட்ராங்காக கட்டிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்து சார் நோட்டிஃபை பண்ணார், அதே ரெடி பண்ணுங்க. கட்டையை மாற்றி கட்டாயம் அடிஷனலாக போடணும். சொல்கிறேன், அடிஷனலாக போடுங்க. அடிஷனலாக கட்டை கட்டி இப்போ 2 கட்டை இந்த பக்கம் போட்டாங்கன்னா விட்டுடலாம். இந்த கான்க்ரீட்டாக எனக்கு அப்ரூவல்லாம் வரணும். இல்லை இது எதுக்காக போட்டாங்க கேள்வி ஃபீடிங் எப்படி ஃபீடிங் இல்லை, இது வந்து யாரும் அப்புறம் விஐபின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் தடுத்துருக்காங்க. ஃபீடிங்கே இல்லை, எல்லாம் க்ளோஸ் இல்லை யாரும் வரக்கூடாது அப்படி பண்ணிருக்கோம். ஒரு ஆள் வர அளவுக்குலாம் இருக்கும். இல்லைங்க மேடம், அது வந்து 6 கொடுக்கும். ஆள் வர அளவுக்கு இருக்கக்கூடாது. இதை விட கம்மியாக இருக்கு. அது ஆல்ரெடி அப்படியே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கு. யார் போட்டு முடிச்சிடுங்க, மதியம் முடிச்சு 200 பேர் வேலை செய்யறாங்க. 200 அசிஸ்டன்ஸ் நான் பண்ணி கொடுத்தேன். கட்டையெல்லாம் ஸ்ட்ராங்காக கட்டிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்து சார் நோட்டிஃபை பண்ணார், அதே ரெடி பண்ணுங்க. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் செக் பண்ணுங்க, கட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா திரும்ப அவங்கள கட்ட சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கையில் வச்சிருக்கேன் மேடம், பண்ணி இதுல சாருங்க சொன்னாங்க, பின்னாடி ஒன்று போட சொன்னாங்க. அது ஆள் 500 நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கட்சி பசங்களை எல்லாம் வர சொல்லி இவங்களை முன்னாடி அவங்களை ட்ரைனிங் பண்ணி யாராருக்கு அவங்க அலாட் பண்ணி அவங்க 2 பேர் இன்சார்ஜ் எடுத்துருக்காங்க. வாட்டர் தான் வேணாம் பாரு, வெயில் இப்போ எப்படி சொல்லி நடிக்கும். வாட்டர் வைக்கணும். நீங்கள் 1/2 லிட்டருன்றது எனக்கு மட்டுமா தெரியும். கொடுத்துட்டே இருக்கலாம் மேடம், கொடுத்துட்டே இருக்கலாம். உங்ககிட்ட ஸ்டாக் இல்லையே, ஸ்டாக் வாங்கி வைங்க. 1,25,000 வாட் தண்ணி பாட்டில் என்ன இருக்குது? 10 RO வாட்டர் லாரி. இந்த டேங்க் வந்து ஆல்ரெடி ஃபுல்லிங் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைம் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் அந்த டேங்க் வந்து நியர்பை மாதிரி தண்ணி வந்து ஃபயர் இன்ஜின் பக்கத்தில் கம்பல்சரி ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா. மெயினாக இப்போ பாருங்கள் 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே ஃபுல்லாகவே வியூ எங்கே வருது பேனர் சார், கட் சார், பேனர் காசிங்க ஏன்னா பேனரை வியூ மேடம் வரைக்கும் நம்ம வந்து சார் நிற்கிறாரு இல்லைங்களா, அந்த நம்மளோட வந்து மீடியா வண்டி அது வந்து நம்ம இதே மாதிரி கொண்டு ரோடு நேர் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த சைடு ஒன்று மேடம் அவங்க வந்து பேனர் பிளான் பண்ணிருக்காங்க. சார் கட்டி பேனர் வரலன்னா நம்ம இது போட்டு அடைச்சிட வேண்டியது. அதுக்கு ரெடியாக இல்லை வெளிப்பக்கம் பேனர், உள்பக்கம் கட்டையா? உள்பக்கம் பேனர், உள்பக்கம் பேனரா? வெளிப்பக்கம் என்ன தெரியும்? கம்பெனிக்குள்ளே தான் கட்டுறேன். கம்பெனிக்கு வெளியே கட்டுறேன். வெளிக்கடை கட்டின ஃபென்சிங் வெளியில் தெரியுமா? கம்பி வேலிக்கு வெளியே ஒரு பேரியர். சரிங்க சரி போடுறேன். கம்பி வேலிக்கு வெளியே ஒரு கட்டிருக்கீங்களே முன்னாடி இந்த பொங்குடி ரோட்டில். ஆமாம் அந்த மாதிரி மேடம் ஒரு 2000 பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஒரு பேரிகேடிங் பண்ணி நடுவில் வந்து வேலி, அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ். மேடம் 2 வேனு ஒரு 50 ஆளுங்க பேரிகேட் எங்கே வைக்க சொன்னால் நான் சப்போஸ் பண்ணி நான் ரிசர்வில் தான் இருக்கு. கட்டையை மாற்றி கட்டாயம் அடிஷனலாக போடணும். அதுன்னு சொல்கிறேன், அடிஷனலாக போடுங்க. அடிஷனலாக கட்டை கட்டி இப்போ 2 கட்டை இந்த பக்கம் போட்டாங்கன்னா விட்டுடலாம். 10 அடி இருக்குல்ல, 5 அடிக்குள்ள இந்த கட்டை, 5 அடி அந்த கட்டை, அதுக்கு அடுத்து
ஈவினிங் வந்துட்டே இருப்பேன் நான் என்னோட கண்ட்ரோல் போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பேசுகிறேன் ஆஃப்டர்நூனில் ஈவினிங் பேசுகிறேன் சொல்லிடலாம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் சொல்கிறேன் சார் இன்னும் கான்க்ரீட்டாக எனக்கு அப்ரூவல் தான் வரணும் இல்லை நான் ஈவினிங் சொல்கிறேன் எல்லாமே ஈவினிங் தான் ரிஹர்சல் பார்ப்போம் அப்போ சொல்கிறேன் வந்து ஸ்டிரைல் இல்லையா ஸ்ட்ராங்காக போகும் இதுக்கப்புறம் ஆள் போடக்கூடாதுல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக போட்டு